சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க ரோஹிணி ஒரு வழியா இங்க அம்மாவும் கிறிஷும் வந்து தங்குறதுக்கு வீட்டுக்கும் நம்ம பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம். கிறிஷோட ஸ்கூல்லையும் அட்மிஷன் போட்டாச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஜெயில இருந்து வெளியில வந்த பிஏ தினேஷும் எப்படியாவது ரோஹிணி கிட்ட நிறைய பணத்தை வாங்கியே ஆகணும், அவளை சும்மா விடக்கூடாது, அவளால தான் நான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில வந்திருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அந்த ரோஹிணிக்கு நான் எப்படியாவது ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணியோட பையன் கிறிஷை போய் பார்க்குறாரு. அந்த ஊருக்கு போய் கிறிஷ் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை ரோஹிணிக்கு அனுப்பி வைக்கிறாரு பிஏ தினேஷ். அது மட்டும் இல்லாமல் இங்கே பிஏ தினேஷ் தான் பையன் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை அனுப்புனதை பார்த்து ரோஹிணி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. என்னது இது, இந்த பிஏ தினேஷனவோ உள்ளே இருக்கான், அவன் மூலமாக எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு நினச்சி இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துகிட்ருக்கேன், அதுக்குள்ளே அவன் வெளியில் வந்து அவனோடைய வேலையை ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க ரோகிணி. ஃபோட்டோவை அனுப்புனது மட்டும் இல்லாமல் இங்கே பிஏ தினேஷும் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி, ஏன் கல்யாணி, உன் பையன் பார்க்க ஒன்றை மாதிரியே இருக்கானே, இந்த விஷயம் உன் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிய வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல, இப்போ உனக்கு அனுப்பிவிட்ட இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே உன் புருஷன் மனோஜ், உங்கள் அத்தைன்னு எல்லாருக்கும் அனுப்பிவிட்டேன்னு வச்சுக்கோ, நீ எவ்வளோ சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். ஃபோட்டோவை பார்த்து அவங்க உன்னை மருமகளாக ஏற்றுக்கவும் மாட்டாங்க, உன் புருஷன் மனோஜ் உன்னை மனைவியாக ஏற்றுக்கவும் மாட்டான். அடுத்த செகண்டே உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சுட்டு உன்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க, தெரியும்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ரோஹிணி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக இப்படி ஃபோன் பண்ணி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. அதுக்கு பிஏ தினேஷும், உன்னால் நான் ஒவ்வொரு நாளும் அங்கே ஜெயிலுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு நினச்சியா, நீ தான் என்னை உள்ளே அனுப்புனன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் உன்னை சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக தான் மறுபடியும் திரும்பி வந்திருக்கேன், நான் உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே ரோஹிணியும், கண்டிப்பாக உன்னை பார்க்க வரேன், ஆனால் இப்போ எனக்கு அனுப்பின ஃபோட்டோ மாதிரி யார்கிட்டையுமே அனுப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இங்கே ரோஹிணியும் ரோஹிணியோட ஃப்ரெண்டும் பிஏ தினேஷை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இங்கே ரோஹிணி போகும்போதே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு வராங்க, பாத்தியா பிரச்சனைகள் எப்படி அடுக்கடுக்காக எனக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்குன்னுட்டு, இவன் என்னவோ உள்ளே இருக்கான், இவனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு பார்த்தா இப்படி திரும்பி வந்தது மட்டும் இல்லாமல் அவனும் என் பையனும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை வேற எனக்கு அனுப்பி வச்சுருக்கானே, இதன் மூலமாக வேறு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இங்கே ரோஹிணி கிளம்பி போகிறாங்க. இங்கே பிஏ தினேஷ் ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் சீக்கிரமாக வந்த உடனே, பரவாயில்லையே ரோஹிணி, ஒரு ஃபோட்டோ அனுப்பின உடனே பயந்துக்கிட்டு இப்படி என்னை பார்க்க வந்துட்டேன், இதே நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தா வந்திருப்பியா, நீ என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்க, உண்மையாகவே உன் பேர் ரோஹிணி இல்லை கல்யாணி, உன் பையன் எங்கே இருக்கான், உன் அம்மா எங்கே இருக்காங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும், ஆதாரத்தோடு எல்லாமே என்கிட்ட இருக்குது, அப்படி இருக்கும்போது நீ எனக்கு 30 லட்ச ரூபா பணத்தை தந்தே ஆகணும், அப்படி நீ பணம் தரலைன்னா இந்த ஆதாரம் எல்லாத்தையுமே நானே கொண்டு போய் உன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே காட்ட வேண்டியதான் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ரோஹிணியும் ரொம்பவே பயந்து போகிறாங்க. என்னது 30 லட்ச ரூபா பணமா, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி நீ ஃபோன் பண்ணி பணம் வேணும்னு அடிக்கடி இப்படி பணத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா நான் எப்படி பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரது, உனக்கே தெரியும் நான் அந்த பார்லரில் விற்றுட்டேன், அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்ருக்கேன், மேற்கொண்டு இங்கே எனக்குன்னு வேறு எந்த வருமானமும் இல்லை, அப்படி இருக்கும்போது நீ கேட்ட உடனே எப்படி என்னால் பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பிஏ தினேஷும், நீ அந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்த்தாலும் உன் புருஷன் மனோஜ் பெரிய ஓனராச்சே, பெரிய ஷோரூமோட ஓனராக இருக்காரு, மாதம் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னால் முடியும் ரோஹிணி, 30 லட்சம் இல்லை 50 லட்சம் கேட்டாலும் உன்னால் அரேஞ்ச் பண்ண முடியும், இந்த பணத்தை உன்னால் தர முடியும்னு தெரியும், அதனால தான் இப்போ நான் கேட்ட 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டேன்னா மேற்கொண்டு எந்த விதமான பணத்தையும் நான் கேட்கவும் மாட்டேன், உன்னை பற்றின ஆதாரத்தை யார்கிட்டையும் காட்டவும் மாட்டேன், அதோட உன்னை விட்டு நான் விலகி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பிஏ தினேஷ் அதிகமாக பணம் கேட்குறதுனால இந்த பணத்தை கண்டிப்பாக நம்மளால் கொடுக்கவே முடியாது. அப்பப்போ ஏதோ 10,000 20,000 50,000ன்னு கேட்டுட்டு இருந்த பிஏ தினேஷ் இப்போ ரொம்ப ஓவராக கண்டிப்பாக இந்த உண்மையை சொல்லிடுவேன்னு என்னை வந்து சொல்லி சொல்லி என்கிட்ட நிறைய பணம் வாங்கலான்னு நினைக்கிறான். ஆனால் இவனுக்கு பணம் கொடுக்கறத விட இவன் எப்படியும் என் வழியில் வராமல் செய்கிறது மட்டும்தான் நல்லது அப்படின்னு நினச்ச ரோகிணியும் பிஏ தினேஷ் கிட்ட, நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறமா நான் சொல்கிறேன், அது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாத, இந்த ஆதாரத்தையும் காட்டுவேன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நீ ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க ரோஹிணி. ரோஹிணி என்ன பண்ணன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே இங்கே ரோஹிணியோட ஃப்ரெண்டும், ஆமாடி இவன் கேட்ட மாதிரி 30 லட்ச ரூபா பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணுவ, இந்த பிஏ தினேஷ் உன்னை விட மாட்டான் போலையே, இப்போ என்னடி செய்கிறதுன்னு கேட்கும்போது உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது, அதை மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இவன் மறுபடியும் என் வாழ்க்கையில் வரவே மாட்டான்,
இப்படியே அவன் கேட்கும் போதெல்லாம் பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தா மேற்கொண்டு 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் பணம் கேட்க மாட்டான்றதுக்கு என்ன ஒரு இது இருக்குது. அதனால இவனெல்லாம் நம்பக்கூடாது, நாம் என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசாமல் சிட்டியை பார்த்து நம்மளுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்க வேண்டிதான். ஏன்னா சிட்டி தான் ஏற்கனவே நமக்கு இவங்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் இவன் நம்ம வழிக்கு கொஞ்ச நாள் வராமல் இருந்ததுக்கு காரணமே சிட்டி தான். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பேசாமல் சிட்டிக்கிட்டேயும் சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு நினச்ச ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த பிஏ தினேஷோட விஷயத்த நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க ரோஹிணி. இங்கே சிட்டி ரோஹிணியை பார்த்த உடனே, என்ன மேடம் மாதம் மாதம் கரெக்டாக வட்டி பணத்தை கொடுக்குறீங்க, இப்போ என்ன மறுபடியும் வந்திருக்கீங்கன்னு கேட்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட ஒருத்தன் பணம் கேட்டுட்டு இருந்தான்னு நான் சொன்னதுக்கு அவனை என் பக்கமே வராமல் அவனை வந்து நீங்கள் போலீஸ்கிட்ட வந்து மாட்டி விட்டீங்கல்ல, அதே மாதிரி அவன் மறுபடியும் வெளியில் வந்து என்கிட்ட பணம் கேட்டுட்ருக்கான். அவ்வளோ பெரிய பணத்தை என்னால் தர முடியாது, 30 லட்ச ரூபா பணம் கேட்குறான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட கடனை வாங்கிட்டு மாதம் மாதம் வட்டி கட்டிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது இவன் கேட்குற பணத்தெல்லாம் என்னால் தர முடியாது. இவனால் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. மேற்கொண்டு என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு பணத்தை தரேன். இவன் என் வழிக்கே வராமல் ஏதாவது நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இங்கே சிட்டியும் ரோஹிணி சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கிட்டு இந்த ரோஹிணி மூலமாக தான் நம்ம வந்து ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு, மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, யாரை பற்றி நீங்கள் சொன்னீங்களோ அவன் இனி உங்கள் பக்கமே வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கு பதிலுதவி நீங்கள் செஞ்சாகணும். இதுக்காக நீங்கள் எந்த பணத்தையும் எனக்கு தர தேவையில்ல. உங்கள் மாமியாரோட 1 லட்ச ரூபா பணத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் எல்லாம் பணத்தை தேடியிருப்பீங்க. ஆனால் அந்த பணத்தை யார் எடுத்துகிட்டு போனாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். உங்கள் வீட்டில் இருக்க மீனாவோட தம்பி சத்யா தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்குண்டான ஆதாரமும் இந்த முத்துவோட மொபைலில் வீடியோவாகவே இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சத்யா செஞ்ச இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரணும். நீங்கள் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன வேலையை நான் செய்கிறேன். அந்த ஆள் கண்டிப்பாக உங்கள் பக்கம் இனி வராமல் அவனை ஏதாவது நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரோஹிணி உடனே, ஆமாம் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ என்ன இந்த விஷயத்த சொல்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்து மொபைலில் இருக்க அந்த வீடியோவை நான் எப்படிங்க எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிட்டியும், உங்களால் முடியும் மேடம், உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கும் முத்துவுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா, மற்றபடி உங்களுக்கு இருக்கிற இந்த பெரிய பிரச்சனை இனி உங்கள் பக்கமே வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே ரோஹிணியும், இதுதான் சரியான சமயம், நான் அப்படி செஞ்சால் கண்டிப்பாக மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் சத்யா தான் இப்படி செஞ்சான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இங்கே விஜயா ஆண்டி வந்து மீனாவை வீட்டில் இருக்கவே விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஏ தினேஷோட பிரச்சனையும் ஓரளவு என் பக்கம் வராமல் இருக்கும். இந்த பிஏ தினேஷ்க்கு ஏதாவது ஆனால் அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே ரோஹிணியும் இங்கே சிட்டி சொன்ன மாதிரி செய்ய ஒத்துக்கிறாங்க. இங்கே சிட்டியும், அந்த ஆள் உங்கள் பக்கமே வராமல் நான் பார்த்துக்கிறேன் மேடம், பயப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே ரோஹிணி யோசிக்கிறாங்க, எப்படியாவது பிஏ தினேஷ்க்கு ஃபோன் பண்ணி பணம் ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி அவனை கூப்பிடணும். அந்த சமயம் இங்கே சிட்டியும் வந்தால் சிட்டி கண்டிப்பாக வெளுத்து வாங்கி இனி அந்த பிஏ தினேஷ் என் பக்கமே வராமல் செஞ்சிருவாரு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி நாமளும் முத்துவோட மொபைல் எடுத்து யாருக்கும் தெரியாமல் அதில் அந்த வீடியோ இருக்கான்னு பார்க்கணும். வீடியோ மட்டும் இருந்துச்சுன்னா முத்து மீனாவை நம்ம சும்மா விடவே கூடாது. மீனாவை இந்த சத்யா செஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லி அவமானப்படுத்தி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும். அப்போ தான் நானும் மனோஜ் கூட சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க ரோகிணி. இங்கே சிட்டி சொன்ன மாதிரியே ரோஹிணியும் ஒரு நாள் கழித்து இங்கே பிஏ தினேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பிஏ தினேஷ்கிட்ட, நீ கேட்ட மாதிரியே பணம்லாம் ரெடி ஆயிடுச்சு, எந்த இடத்துக்கு வந்து தரணும்னு சொல்லு, அது மட்டும் இல்லாமல் இனி என் பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே பிஏ தினேஷ், உன்னை பற்றின ஆதாரம் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக 30 லட்ச ரூபாயை ஒரே நாளையில் ரெடி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை கல்யாணி. ஆனாலும் நீ ரொம்ப பெரிய திறமசாலி தான். வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாற்ற பணத்தை கொடுக்க வந்து ஒத்துக்கிட்டல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே நம்ம சந்திக்கிற அந்த பார்க்லேயே சந்திப்போம், நீ பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஆதாரத்தெல்லாம் உன்கிட்டயே கொடுத்துட்றேன், இனி நான் உன் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக, நீ சொன்ன இடத்துக்கு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறமா ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே சிட்டி அந்த பிஏ தினேஷை வெளுத்து வாங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஏ தினேஷ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இனி அவனால் என்னை பற்றின விஷயங்கள் வெளியில் வரவே வராது, நானும் இனி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு, இங்கே பிஏ தினேஷ் தன்னை பார்க்க பார்க்குக்கு வரப்போகிறாரு அப்படின்ற விஷயத்தையும் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் ரோஹிணி இங்கே சிட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. உடனே சிட்டியும்,
அவங்க கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்க கிட்டலாம் சொல்கிறாங்க, அந்த ரோஹிணி யார்கிட்ட போய் பேசுகிறாங்களோ அங்கே பேசி முடிஞ்சிட்டு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு பேசும்போது அந்த ஆளை சும்மா விடக்கூடாது, இந்த தடவை வெளுத்து வாங்கிடணும். அந்த ரோஹிணி பக்கமே இனி அந்த ஆள் போகாதபடி செஞ்சாதான் ரோஹிணி நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னுடைய ரூம்ல இருக்க ரோஹிணி, பிஏ தினேஷ் பணமா கேட்குறான், பணம் அவனை இனி உண்டு இல்லைன்னு பண்ணிட வேண்டிதான். இனி ஆதாரத்தை மட்டும் இல்லை, என்னை பற்றி சொல்கிறதுக்கும் அவனுக்கு எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. அவன் நல்லா இருந்தால் தானே என்னை பற்றின விவரங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன்னு சொல்லி என்னை எப்போ பார்த்தாலும் பணத்தை கேட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்க வைக்கிறான். இனி அவன் என் பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பிஏ தினேஷும் நாளைக்கு இந்த ரோஹிணி கிட்ட 30 லட்ச ரூபா பணம் கிடைச்ச உடனே மறுபடியும் அவகிட்ட மேற்கொண்டு பணத்தை கேட்டு வாங்கலாம் போலயே. ஏன்னா அவளை பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக நாம் எவ்வளோ பணம் கேட்டாலும் இந்த ரோஹிணி கொடுத்துக்கிட்டே இருக்கா. இதுதான் சரியான சமயம். இவளை இதே மாதிரி ஒரு வழியில் கொண்டு போய் இவகிட்ட இருந்து முடிஞ்ச அளவு பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இங்கே பிஏ தினேஷும் யோசிக்கிறாரு. இங்கே ரோஹிணி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு கிளைண்ட்டை பார்க்க போகணும்னு வீட்டில் சீக்கிரமாகவே கிளம்புறாங்க. அந்த சமயம் இங்கே மனோஜும், என்ன ரோஹிணி என்னைக்கும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற, நான் வேணும்னா உன்னை கொண்டு போய் பார்லரில் ட்ராப் பண்ணிட்டுமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ உன்னுடைய பிஸ்னஸை பார்க்கறதுக்காக கிளம்பு, நான் பார்லரில் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளைண்ட்டை வேற பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இங்கே ரோஹிணி போகும்போதே சிட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, நான் இந்த பார்க்குக்கு தான் போகிறேன், என்னை பார்க்கறதுக்காக பிஏ தினேஷ் வராரு, நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. என்கிட்ட பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, பொய் சொல்லி தான் பிஏ தினேஷை வர வச்சுருக்கேன். இனி அவன் என் பக்கமே வராமல் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கேட்ட உதவியை என்னால் செய்ய முடியும். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி இந்த முத்து மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே இங்கே சிட்டியும், கண்டிப்பாக மேடம் நீங்கள் நினச்சபடி எல்லாமே சரியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிட்டியும் பார்க்குக்கு போகிறாரு. இங்கே பிஏ தினேஷ் ரோஹிணியை பார்த்த சந்தோஷத்தில் பக்கத்தில் போய் பேசிகிட்டு இருக்காரு. பரவாயில்ல கல்யாணி, உன்னை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக 30 லட்ச ரூபா பணத்தையுமே நீ ஏற்பாடு பண்ணிட்டியே, நான் தான் சொன்னேனே உன்னால் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்க முடியும்னுட்டு. உன்னை பற்றின ஆதாரம் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும். ஆமாம், பணம் எங்கே, சீக்கிரமாக பணத்தை கொடு அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருந்து போன சிட்டியும் சிட்டியோட ஆளுங்களும் அங்கே பிஏ தினேஷை வெளுத்து வாங்குறாங்க. யார்கிட்டடா பணத்தை கேட்குற, ஏற்கனவே உன்னை வெளுத்து வாங்க போய் தான் நீ இங்கே உள்ளே போயிட்டு வந்திருக்க, மறுபடியும் பணத்தை கேட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிஏ தினேஷ் மறுபடியும் எந்திரிச்சு நடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே வெளுத்து வாங்குறாங்க. இந்த எதிர்பார்க்காத பிஏ தினேஷ் ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே, இப்படி ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கல, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் பார்த்துக்கோ, எனக்கு என்ன ஆனாலும் சரி உன்னை பற்றின ஆதாரத்தை கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. யாரை, என்கிட்டயா பணத்தை கேட்குற, நல்லா வாங்கி கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரோஹிணி. இங்கே சிட்டியும் இதுதான் பிஏ தினேஷ்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லாவே வெளுத்து வாங்குறாங்க. இங்கே பிஏ தினேஷால் எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, அவரால் ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே அங்கே இருக்காரு. உடனே அந்த சைடு போலீஸ் வரதை பார்த்துடுறாரு சிட்டி. டேய், இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே பிஏ தினேஷ் இங்கே சிட்டியாலையும் ரோஹிணியாலையும் இந்த நிலமையில இருக்கிறத அங்கே வந்த போலீஸ் பார்த்த உடனே பிஏ தினேஷ் அங்கே உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. இவர் யார், என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல, யார் வந்து இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி போலீஸ் யோசிக்கிறாங்க. இங்கே பிஏ தினேஷ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி யார் வந்து செஞ்சதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அங்கே போலீஸ் யோசனை பண்ணும்போது பிஏ தினேஷோட மொபைல் அவங்களுக்கு கிடைக்கிது. இவர் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கடைசியாக இவர் ரோஹிணி கல்யாணின்றவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காருன்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கல்யாணி யார், அவங்க எங்கே இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் அங்கே ஃபோன் பண்ணும்போது ரோஹிணி எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அம்மா யார் அப்படின்னு கேட்க, நாங்கள் பிஏ தினேஷ் மொபைல்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுடுறாங்க. உடனே ரோஹிணி ரொம்பவே பதறி போயிடுறாங்க. அப்போ பிஏ தினேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இந்த பிஏ தினேஷோட மொபைல் வேறு இப்போ போலீஸ்கிட்ட தான் இருக்குது, நான் ஃபோன் பண்ணியிருக்க விஷயமும் எனக்கு அவங்க பிஏ தினேஷ் ஃபோன் பண்ணியிருக்க விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி பதில் பேசாமல் ஃபோனை உடனே ஆஃப் பண்ணிடுறாங்க ரோகிணி. ஆனால் பிஏ தினேஷ் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் இந்த பொண்ணு கல்யாணி தான் போல, அதனால தான் நம்ம பேசும்போதே ஃபோனை பேசாமல் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ஃபோன் பேசின கொஞ்சம் நேரத்துலேயே இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னா இந்த பொண்ணு தான் ஏதாவது செஞ்சுருக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கும் இந்த ஆளுக்கும் என்ன சம்மந்தம், அப்போ அந்த கல்யாணின்றது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணின்னு சேவ் ஆயிருக்க அந்த ஃபோன் நம்பரை வச்சு இந்த ரோஹிணியோட அட்ரஸையும் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். ஆனால் ரோஹிணி நினைக்கிறாங்க
போலீஸால் அவ்வளோ சீக்கிரமாக நான் தான் அந்த பொண்ணுன்றதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் இனி அந்த பிஏ தினேஷ் என் வழிக்கே வரமாட்டான். சிட்டி சொன்ன மாதிரியே எங்கள் முத்துவோட மொபைலில் இருக்க அந்த வீடியோ ஆதாரத்தை எல்லார்கிட்டேயும் போட்டு காமிக்கணும். இங்கே முத்துவுக்கு தெரியாமல் எப்படி மொபைல் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இங்கே சிட்டிக்கு உதவுறதுக்காக இங்கே ரோஹிணி வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே எப்பயும் போல் வீட்டில் உள்ள எல்லாருமே காலையில் வேலைக்கு கிளம்புறதுக்காக சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த சமயம் இங்கே யாருமா கல்யாணி அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலில் போலீஸ் வந்து நிற்கிறாங்க. போலீஸ் வந்ததை பார்த்து ரோஹிணி பதறி போயிடுறாங்க. ஆனால் வீட்டில் உள்ள எல்லாருமே எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்க உடனே அண்ணாமலையும் ஆமாம் கல்யாணின்னு இங்கே யாருமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணின்னு யாருமே இல்லையா? இந்த நம்பரில் உள்ள ஆள் பேர் கல்யாணின்னு உங்கள் வீட்டு அட்ரஸை தான் தந்தாங்க. ஆமாம் இந்த ஃபோன் நம்பரில் உள்ளவங்க யாராவது உங்கள் வீட்டில் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலையும் எனக்கு சரியாக ஒன்றும் விவரம் புரியல. ஏமா ஸ்ருதி, ரவி, மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு விசாரிங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபோன் நம்பரை காமிக்கிறாங்க. இந்த ஃபோன் நம்பரு யாருடைய ஃபோன் நம்பர்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்ல உடனே மனோஜ் ரோஹிணியோட நம்பரை பார்த்த உடனே இது ரோஹிணியோட நம்பராச்சே, இந்த நம்பரை எதுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சார் இது என் மனைவியோட ஃபோன் நம்பர் சார், இது எதுக்கு சார் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்போ தான் அங்கே வந்த போலீஸ் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்க்குக்கு ஒரு ஆள் வந்திருந்தார். அவர் இப்போ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவர் பிழைப்பாரான்னு கூட எங்களால் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அவர் இப்படி ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிற சில நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவங்களை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே யார் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. போலீஸ் அதோட விடாமல் பிஏ தினேஷோட ஃபோட்டோவை கொண்டு வந்து ரோஹிணி கிட்ட காமிக்கிறாங்க. ஏமா நீ நேற்று பார்க்குக்கு போயிருக்கல இந்த ஆளை பார்க்கறதுக்காக, அப்புறம் எப்படிம்மா இந்த ஆளுக்கு இந்த நிலமை வந்தது? அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. நீ தான் ஏதாவது ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணினியா என்ன அப்படின்னு ரோஹிணியை ரொம்பவே கோவமாக கேட்க இங்கே ரோஹிணியும் சார் எனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் எதுக்கு சார் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்க நீ தானம்மா ஃபோன் பண்ணியிருக்கேன், அவனும் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், நாங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம், இப்போ கூட உன்னை எல்லாரும் ரோஹிணின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவனோட மொபைலில் கல்யாணின்னு அவன் சேவ் பண்ணியிருக்கான், உண்மையாகவே நீ கல்யாணியா ரோஹிணியா அப்படின்னு வந்தவங்க கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்கே ரோஹிணி பதில் பேச முடியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே இங்கே முத்துவும் ஆமாம் பார்லம்மா நீங்கள் எதுக்கு இவனை பார்க்க போனீங்க, இவன் ஏற்கனவே ஒரு முறை சவாரின்னு சொல்லிட்டு என் காரில் வந்தான், இவனை நான் வெளுத்து வாங்கி அனுப்புனேன், அப்படி இருக்கும்போது இவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம், எதுக்காக இவனை பார்க்க போனீங்க, அவனுக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, நீங்கள் ஏதாவது செய்யாமையே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க, உண்மையை சொல்லுங்கள் பார்லம்மா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இங்கே முத்துவும் போலீஸ்கிட்ட ஏன் சார் அங்கே யார் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும்தான் பார்த்தீங்களா, இல்லை இந்த ஆள் ஏதாவது வீடியோ ஆதாரம் ஃபோட்டோஸ் எதுவும் வச்சுருக்கானா சார், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா இங்கே ஏற்கனவே கிரிஷ் கூட அந்த பிஏ தினேஷ் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்ன்னு எல்லாமே அதில் சேவ் ஆயிருக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்க இங்கே ரோஹிணி ரொம்பவே பயந்து போகிறாங்க. கண்டிப்பாக என்னால் தான் இப்போ அந்த பிஏ தினேஷ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான், இந்த எல்லாத்துக்குமே காரணம் சிட்டி தான், நான் தான் ஏற்பாடு பண்ணி சிட்டியை வச்சு இப்படி செஞ்சுட்டேன்ற உண்மையை போலீஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்களோ, ஏன்னா என்னுடைய ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி வீடு வரைக்கும் வந்தவங்க இப்போ ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஏ தினேஷ் மட்டும் கண் முழிச்சிட்டானா கண்டிப்பாக என்னை பற்றின எல்லா விவரத்தையும் சொல்லிடுவான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸ்க்கு ஃபோன் வருது. அதாவது அங்கே அட்மிட் பண்ணியிருக்க அந்த ஆள் கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே அங்கே போலீஸ்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இங்கே போலீஸ் அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க நானே பேசுகிறேன்னு சொல்ல அவரும் ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் யாரை தேடி போயிருக்கீங்கன்னு தெரியும், அவள் கல்யாணி இல்லை ரோஹிணி, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்குது, இந்த விஷயத்த மறைச்சி தான் மனோஜ்ன்ற ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கான், இந்த உண்மை எனக்கு தெரிய போய் தான் அடிக்கடி அவகிட்ட நான் பணம் கேட்டுட்டு இருந்தேன், இந்த முறை பணத்தை கொடுக்காம ஆளெல்லாம் செட் பண்ணி என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டா, என்னால் இப்போ எந்திரிக்கவும் முடியல, சரியாக நடக்கவும் முடியல, இந்த நிலைமைக்கு காரணம் அந்த பொண்ணு ரோஹிணி தான், அவளை சும்மாவே விடாதீங்க, இந்த உண்மை எல்லாத்தையுமே அவள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்லிடுங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்க பிஏ தினேஷ் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுக்குற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் உடனே போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது அப்போ இந்த ரோஹிணி தான் ஏதோ செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு ஏமா ரோஹிணி பிஏ தினேஷ் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க,
ஆமா, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்காமே, ஒரு பையன் வேற இருக்காமே, இந்த விஷயம் அவருக்கு தெரிய போய் தான் அவர் அந்த ஒரு உண்மைய வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிருவேன்னு சொல்லி பணத்த கேட்டுட்டு இருந்தாராமே. இது எல்லாமே உண்மதானம்மா? அவர் சொல்ல போய் தான் இந்த உண்மை எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவர் மட்டும் கண் முழிச்சு உண்மைய சொல்லலன்னு வைங்க, நீங்க மறுபடியும் உங்க குடும்பத்தையும், உங்கள பத்தி விசாரிக்க வந்த எங்களையுமே ஏமாத்தியிருப்பீங்க அப்படின்னு சொல்ல, இங்க வீட்ல உள்ள எல்லாருமே போலீஸ் சொன்ன இந்த விஷயத்தால பேரதிர்ச்சியில நிக்கிறாங்க. ரோஹிணி கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. எந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சு இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தனோ, அந்த எல்லா உண்மையவும் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிஏ தினேஷ் இங்க போலீஸ் கிட்ட வேற சொல்லிட்டானே. இப்ப நான் என்ன செய்றது? போலீஸ் வேற கேள்வி கேட்குறாங்க. என்னை பத்தின உண்மை வேற தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா வீட்ல உள்ளவங்க என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறாங்க. அது மட்டும் இல்லாம பிஏ தினேஷ இப்படி நான் தான் செஞ்சேன்னு தெரிஞ்ச உடனே என்னையும் கூப்பிட்டு போயிருவாங்களே போலீஸ் அப்படின்னு சொல்லி பயத்துல என்ன செய்யனே தெரியாம நிக்கிறாங்க ரோகிணி. ரோஹிணியோட எல்லா விஷயமும் பிஏ தினேஷால வெளியில வந்ததால வீட்ல உள்ள எல்லாருமே ரொம்ப கோவமா ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாங்க. கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. ஆனா எந்த பதிலுமே சொல்லாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க ரோஹிணி. இங்க வந்த போலீஸும், என்னம்மா இது, சரியா விசாரிக்காம உங்க பையனுக்கு என்னவோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. ஆனா இவ என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு பாருங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு பையன் வேற இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தையே மறைச்சு உங்க பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்கம்மா. இவங்க சும்மா இல்ல, உங்களெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கன்னு வந்த போலீஸ் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, ரோஹிணிய முதல்ல கிளம்புமா, நீ ஒன்று ரெண்டு பொய்ய சொல்லல, நீ சொன்னது எல்லாமே பொய் தான், முதல்ல நீ போலீஸ் ஸ்டேஷன் வா, உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ரோஹிணி பேசாம இந்த பிஏ தினேஷ் கேட்ட மாதிரியே பணத்தை கொடுத்துருக்கலாம் போலயே, இப்ப நான் வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க.